நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹாய் பொண்டாட்டி. என்ன நீங்களா ஃபோன் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? ஆமா. விளையாடாதீங்க வைத்தி, எங்க அப்பா கீழே தான் இருக்காரு. என்கிட்ட திருட்டு போன் இருக்குன்னு தெரிஞ்சது என்ன வெட்டியே போட்டுருவாரு. பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு பயப்படுற? என்ன இன்னைக்கு இவ்ளோ தைரியமா பேசுறீங்க? உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல தான் நானே கால் பண்ணேன். என்ன ஹாப்பி நியூஸ்? எங்க நீயே கெஸ் பண்ண பாப்போம். நானே பயந்து பேசிட்டு இருக்கேன். என்ன வேற கெஸ் பண்ண சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வைத்தி, என்ன ஷாக்கா இருக்கா? இது போய் குட் நியூஸ்னு என்கிட்ட சொல்றீங்க? ஏய், எனக்கு பார்க்க போற பொண்ணு பயங்கர ரிச்சான பொண்ணு ஐஸ்வர்யா. அவளெல்லாம் கல்யாணம் பண்ணா இன்னும் 5 தலைமுறைக்கு நான் உட்கார்ந்து சாப்பிடலாம். லைஃப் செட்டில்டு. அப்ப எனக்கு இது ஹாப்பி நியூஸ் தானே? வைத்தி, எஸ். விளையாடாதீங்க. சும்மா ஃபோன் பண்ணி ஏன் என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க? ஏய், நான் எங்க விளையாடுறேன்? நான் நிஜமா தான் சொல்றேன். வேண்டாம் வைத்தி, ப்ளீஸ். அட சத்தியமா சொல்றேன் ஐஸ்வர்யா. இப்பதான் எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. எங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. அத நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். எங்க அம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நான் டக்ளஸ் கூட இந்த விஷயத்தை சொல்ல, உனக்கு தான் முதல்ல சொல்றேன். என்ன அல்ற? எனக்கு விஷயம் பண்ண மாட்டியா? வைத்தி, எனக்கு கஷ்டமா இருக்கு வைத்தி, விளையாடாதீங்க ப்ளீஸ். ஏய், நான் எவ்வளவு சீரியஸான விஷயமா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருக்க? வைத்தி, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் சிரிக்கிறீங்க வைத்தி? என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? சிரிக்காதீங்க வைத்தி, ப்ளீஸ். ஏய் லூசு, எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு சொன்னா யாரு பொண்ணுன்னு கேட்க மாட்டியா? யாரா இருந்தா என்ன? அதான் எவ்வளவு பணக்காரின்னு சொன்னீங்களே. அவளை கட்டிக்கிட்டு நல்லா இருங்க, நான் செத்து போறேன். ஏய், அவ பணக்காரின்னு சொன்னது உண்மைதான். ஆனா நீ என்ன ஏழையா? நீயும் ஒரு வெயிட்டான பாட்டி தானே? புரியல வைத்தி. எங்க ஊர்ல அன்பரசன் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அவரு பொண்ணத்தான் எனக்கு பொண்ணு பார்க்கலான்னு எங்க வீட்டுல டிசைட் பண்ணிருக்காங்க. வைத்தி, என்ன சொல்றீங்க? இப்ப சொல்லு, நான் உன்னை ஏமாத்தினா? நான் மோசக்காரனா? நீ செத்து போகணுமா? என்ன வைத்தி, நிஜமாவா சொல்றீங்க? ஐஸ்வர்யா, இப்ப நான் சொன்னது எல்லாம் சத்தியம். எப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டாங்க? எப்ப பாரு நான் சோகத்திலே திரியறேன்னு எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட விசாரிச்சிருக்காரு. எங்க அம்மா நம்ம கதையை பத்தி சொன்னதும் நம்ம வீட்டு புள்ள சந்தோஷம் தான் முக்கியம், நான் அன்பரஸ் வீட்டு படியேறி போய் பொண்ணு கேக்குறேன்ட்டு எங்க அப்பா சொல்லிருக்காராம். என்னால எதையுமே நம்ப முடியல வைத்தி. வேணா கிள்ளி பாத்துக்கோ, வலிக்கும். இனி நீ இப்படி சிரிச்சுட்டே தான் இருக்கணும், சரியா? ஆனா எங்க அப்பா பொண்ணு தரணுமே. தர முடியாதுன்னு சொல்லிட்டா? ஹேய், கல்லடக்குறிச்சி தமிழே வீட்டுக்கு வந்து பொண்ணு கேக்குறப்போ அன்பரஸ் முடியாதுன்னு சொல்லிட்டு வரா என்ன? ஒருவேளை சொல்லிட்டாருன்னா? பொண்ணை தூக்கிட்டு வாடானே எங்க அப்பாவே என்கிட்ட சொல்லிடுவாரு. கவலையே படாத. அப்புறம் என்ன? கூடிய சீக்கிரமே லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இத்தனை நாள் தான் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் தரமாட்ட. இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஏதாவது? ஐயோ, எங்க அப்பா வர சத்தம் கேக்குது. ஏய், இந்த டகால்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத. என்னடி வைத்தி? என்ன? என் செல்லம்.
வாங்கின எதையும் திருப்பி தர மாட்டீங்களா? ம். சரியான கஞ்சோசியா நீ. அப்படின்னா கஞ்ச பேசினாரின்னு அர்த்தம். ஏ ப்ரோ, இன்னும் எவ்வளவு தூரம்டா? இதோ பக்கத்துல தான் பாஸ். இவ்வளவு நாள் இங்க தானே இருக்கீங்க. இந்த ஊர் போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? டேய், போஸ்ட் ஆபீஸ் யூஸ் பண்றதாண்டா போஸ்ட் ஆபீஸ் எங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு தான் அது தேவையே இல்லையே. அதுவும் சரிதான் பாஸ். உங்ககிட்ட தான் செல்போனுங்கிற பேர்ல உலகத்தை அப்படி கைக்குள்ளேயே வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? டேய், நீ கூட பணம் அனுப்பணும்னா நெட் பேங்கிங்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றா, நாளைக்கே அவங்க ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். பாஸ், எங்க அம்மாக்கெல்லாம் வீட்டு வாசல்ல நின்று அம்மா உங்களுக்கு மணி ஆர்டர் அப்படின்னு சொன்னாதான் உசுரே வரும். அது இல்லாம மணி ஆர்டர் அனுப்பினாதான் வீட்டுக்கே நேரா போய் டெலிவரி பண்ணுவாங்க. ஏடிஎம்ல எங்க அம்மாக்கு போக தெரியாது பாஸ். சரி, வந்து தொலை. தமிழ் வீட்டுல சரவணன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பாத்துருக்கீங்களா? ஆமாப்பா. அவன் கையெழுத்த எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும்னா, இந்த கையெழுத்து அந்த கையெழுத்து ஒன்னா இருந்துச்சுன்னா அவன் தலை இந்த மண்ணில உருளும்னா. அன்பரசு சொன்ன பையன் தானே அவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ரோ, போய் மணி ஆர்டர் பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். மணி மணி 10 ப்ரோ. பாஸ், நான் அதை கேட்கல பாஸ். அப்புறம் மணி ஆர்டர் பண்றதுக்கு மணி வேணும் பாஸ். அது என்ன என்கிட்ட கேக்குற? பாஸ், என்ன பாஸ் இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே என் கூடவே இருறா, நான் உனக்கு மாசம் மாசம் சம்பளம் தரேன்னு சொன்னீங்க. சொன்ன, அது நீ ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன. இப்பதான் நீ என் ஃப்ரெண்ட் ஆயிட்டியே ப்ரோ. ஃப்ரெண்டுக்கு நான் சம்பளம் கொடுத்தா தப்பா இருக்காது? பாஸ், சத்தியமா அப்படிலாம் இருக்காது பாஸ். அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. ஐயோ, சந்தைக்கு போனோம் ஆத்தவையும் காசு கொடுங்க. சந்தைக்கு போனோம் ஆத்தவையும் காசு கொடுங்க. சரி இரு, தரேன். சந்தைக்கு போனோம். இப்படா தரேன். இந்தா. போனஸ். போனஸா? அது வேறயா? பாஸ், அடுத்த மாசம் இன்சென்டிவ் மாசம் பாஸ். அதையும் உள்ள வைக்கிறீங்க? கொடுங்க பாஸ், அனுப்புவோம். இங்கே இருங்க, வந்துடுறேன். அட பாவி, விட்டா சம்பளத்துக்கு சொத்தே கேட்பான் போல இருக்கு. கேடி பயபுல. ஏய், சீக்கிரம் வாடா. தம்பி. ஐயா, ஒரு சின்ன உதவி வேணும். சொல்லுங்க ஐயா. என் மகனுக்கு ஒரு கடிதாசி எழுதணும். எனக்கு எழுத படிக்க வராது, அதனால கொடுங்க ஐயா, நான் எழுதி தரேன். ரொம்ப நன்றிங்க தம்பி. பேனா இருக்கா? இந்தாங்க தம்பி பேனா. பச்சை எழுதுறதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல, நானே எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தம்பி, இதை வச்சு எழுதுங்க. சொல்லுங்க ஐயா. இடம், தேதி, நேரம் இதெல்லாம் போட்டுங்க. சரிங்க ஐயா. அன்பு மகன் முத்துவேலுக்கு அப்பா எழுதி கொள்வது. இங்கு யாவரும் நலம், அதுபோல் அங்கு நீ, உன் மனைவி, பிள்ளைகள் எல்லார் நல்லதுன்னு எழுதவும். அறுவடைக்கு இன்னும் 40 நாள் தான் இருக்கு.
இந்தாங்கய்யா எல்லாம் பர்ஃபெக்டாக எழுதியாச்சு. ரொம்ப நன்றி தம்பி. ஏயா உங்க பையன்கிட்ட ஃபோன்னா இல்லையா? இருக்கு தம்பி, அப்போ உங்ககிட்ட வச்சிருக்கேன். 2 சிம்மு போட்டு வச்சிருக்கேன். ஆமா. அப்போ ஃபோன் பண்ணி பேசிட வேண்டியதானே? அது தம்பி 1000 தான் ஃபோனில் பேசினாலும் லெட்ரு எழுதி அனுப்புகிற மாதிரி வரவே வராது தம்பி. இது வேற சுகம்பா. அந்த காலத்தில் அவன் காதல் கடிதாசி எழுதுறதுக்கு கவிதையே எழுதுவான். இப்பெல்லாம் எவனும் கடிதாசியும் எழுதுறதில்ல, கவிதையும் எழுதுறதில்ல. மொத்தத்தில் எழுதுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு தம்பி. கரெக்டா தாத்தா, எங்க லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. பாஸ் போலாமா? போலாம். அப்போ நான் வரேங்கய்யா. ஆகட்டும் தம்பி. இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. பாபுரு போலாம். ஐயா, இந்த காலத்துலயும் வேப்பங்குச்சியில பல்ல விளக்குறீங்களே, ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. ஏலவு இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இல்லங்க ஐயா, பழச மறக்காம இருக்கீங்களே, அதாங்க ஐயா. பழச மறக்க கூடாதுல்ல. பகையா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, இந்த அன்பரசு பழச மறக்க மாட்டான்ல. அந்த நிக்குது பாருல காரு, அது நான் முதல்ல பணம் சம்பாரிச்சு வாங்கின கார்ல. எனக்கு முதல்ல இந்த ஊர்ல கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்தது அதான்ல. அதனாலதான் முல்லைக்கு பாரி தேரை கொடுத்த மாதிரி நான் காரை கொடுத்து இங்க நிப்பாட்டி வச்சிருக்கேன்ல. சரி இருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ல. சரிங்க ஐயா. அன்பரசு, அன்பரசு. பெருசு பெருசு எங்க பரபரப்பா போயிட்டு இருக்க? இல்ல அன்பரசுப்பா, அவசரமா பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஐயா குளிக்க போயிருக்காரு, இப்ப பார்க்க முடியாது. போலாமால? சரிங்க ஐயா. அன்பரசு. அண்ணா வாங்கண்ணே, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான்பா. என்ன விஷயம்ண்ணா? அன்பரசு, அந்த பயல பார்த்தம்பா. எந்த பயல? அதான்பா தமிழ் வீட்டுல இருக்கானே அந்த பய. அவங்கிட்ட கூட கையெழுத்தை எப்படியாச்சும் எழுதி வாங்கினு சொன்னியே. ஆமாண்ணே, அவன் கையெழுத்த வாங்கணும் தான், ஆனா எப்படி வாங்குறதானே தெரியல. இந்த அன்பரசு என்னண்ணே இது? அவன் கையெழுத்துப்பா, அவங்கிட்ட எழுதியே வாங்கினு வந்துட்டேன். நீங்க எப்படி நான் வாங்கிட்டு வந்தீங்க? அது வந்துப்பா, நீ அந்த காலத்து ஆளுன்னு நிரூபிச்சிட்டியானே. தாடி வச்ச நம்பியாருண்ணே நீ. அண்ணா இந்த 2 கையெழுத்தையும் பாரு, உனக்கு என்ன தோணுது? ரெண்டுமே முத்து முத்து அச்சடி சாப்பில் எழுதியிருக்குப்பா. ரெண்டுமே அவங்க எழுத்தான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம பொண்ணு கல்யாணத்தை மொட்டை கடுதாசி எழுதி நிப்பாட்டினவன் வேற யாருமே இல்லை, இவனே தான். என்ன அன்பரசு யோசிக்கிற? இப்ப என்ன பண்ணலாம்? நேரா தமிழ் வீட்டுக்கு போவோம், நியாயம் கேட்போம். நியாயம் கேட்கறதா? முடிஞ்சிருச்சுண்ணே. நான் அவனுக்கு கொடுத்த அவகாசம் எப்பயும் முடிஞ்சிருச்சுண்ணே. இந்த ஊர் இன்னைக்கு பழைய அன்பரச பார்க்க போதுண்ணே. அன்பரசு, இந்த ஊருக்கு குளிர்விட்டு போச்சுண்ணே. நான் அமைதியா இருக்கவும் எல்லாம் எழுந்திரிச்சு ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டானே. இன்னைக்கு அவனை வீடு பூந்து வெட்டினாதான் இந்த ஊர்ல இருக்கிறவனுக்குலாம் என் மேல பயம் இருக்கும்ண்ணே. என் மக கல்யாணத்தை ஒருத்தன் மொட்டை கடதாசி எழுதி நிப்பாட்டி விட்டு இந்த ஊர்ல ஒருத்தன் உசுரோட இருக்கிறதா? கூடாது அன்பரசு, கூடாது. இல்ல அருவா எடுத்து வாங்கடா.
நானே வெட்டுறேன். வாங்கண்ணே, வாங்கல. என்ன தமிழ், நீயே அன்பரசு வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுற? ஆமாண்ணே, எனக்கு தனியாக போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது. அதான் ஊர் பெரியவங்க பொதுவானவங்க 4 பேரை கூட்டிக்கிட்டு போகலாம்னு வந்தேன். இந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 4 தடவை யோசிக்கணும் ஐயா. நான் யோசிக்காமல் ஒரு முடிவு எடுப்பேனா? நீங்களே சொல்லுங்கள். இருந்தாலும் அன்பரசு வீட்டுல போய் பொண்ணு கேட்கலாமா? ஒரு முறை நல்லா யோசிச்சுக்க. வாஸ்துவம் தானே, ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க மனசில் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தானே அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆசைப்பட்டதுக்கப்புறம் அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தானே நம்ம கடமை. அதுவும் இல்லாமல் அன்பரசு பொண்ணை பற்றி விசாரித்தேன். ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் சொன்னாங்க. பொண்ணை பத்தி நான் தப்பா சொல்லல. அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. நம்ம சிங்கமட்டு பிள்ளைங்களுக்கு கூட இலவசமா பாடலாம் சொல்லி கொடுக்குது. அப்புறம் என்னண்ணே, கல்யாணத்துக்கு பிறகு அன்பரசா வந்து நம்ம வீட்டில் தங்க போறாரு. அன்பரசு பொண்ணு தானே வந்து தங்க போகுது. வாஸ்தவம் தான். அப்போ எப்ப போய் அன்பரசு வீட்டுல போய் பேசலாம்? இன்னைக்கே கூட போலாம்னே. ஆனா அவர் வீட்டில் இருப்பாரா? ஐயா, காலையில ஒரு வண்டி தெக்க போனதை நான் பார்த்தேன் ஐயா. திரும்ப வடக்க வீட்டு பக்கம் போச்சு, அதை நான் பார்த்தேன். அப்ப 4-5 பேரை சேர்ந்து போயிட்டு வந்துருவோம்னே. நீங்க எல்லாரும் எனக்காக வரணும். கண்டிப்பா ஐயா. ஆ. அண்ணா தமிழண்ணே, அண்ணா தமிழண்ணே, என்னடா எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடி வர? அன்பரசா அவங்க ஆளுங்களும் உங்க வீட்டு பக்கம் போயிட்டு இருக்காங்கண்ணே. கையில அருவாள்லாம் வச்சிட்டு இருக்காங்கண்ணே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா தமிழண்ணே, அண்ணா தமிழண்ணே, என்னடா எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடி வர? அன்பரசா அவங்க ஆளுங்களும் உங்க வீட்டு பக்கம் போயிட்டு இருக்காங்கண்ணே. கையில அருவாள்லாம் வச்சிட்டு இருக்காங்கண்ணே. என்னடா சொல்ற? என் வீட்டுக்கு எதுக்குடா போறாரு? சொல்றா. இதை பொண்ணு விஷயம் சொன்னாங்கண்ணே. எல்லாரும் வண்டியில இருங்க. வாங்க. அன்பரசு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எச்சரிச்சேன் தமிழே, ஒரு முறைக்கு பல முறை எச்சரிச்சேன். இனி நான் பொறுமையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்? என் பொண்ணு கல்யாணத்தை மொட்டை கடுதாசை எழுதி நிப்பாட்டி இருக்கிறான் அந்த பையன். அவனை நான் 2 துண்டா வெட்டினாதான் என் மனசு ஆறும் தமிழே. நீங்களா வழியை விடுங்க. வீணா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் தமிழே. வாங்கல. அன்பரசு, ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க இங்க வரலைன்னா இந்நேரம் நாங்களே உங்க வீட்டுக்கு வந்திருப்போம். உங்க வீட்டுக்கு வந்து பேசுறது சம்பந்தமா தான் நான் ஊர் பெரியவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கு வந்து பேசணும்னு நினைச்சீங்களா? என்ன தமிழே, புதுசா ஏதோ கதையெல்லாம் சொல்ற? அன்பரசு, தமிழ் சொல்றது உண்மைதான்ப்பா. உன் வீட்டுக்கு வரத பார்த்தா நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். என் வீட்டுக்கு வந்து என்ன பேசணும்? நானே உங்க வீட்டுக்கு வந்து முறையா பொண்ணு கேட்கலான்னு இருந்தேன் அன்பரசு.